எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைய ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். நேத்து வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சூர்யாவும் அண்ட் பானுவும் பார்த்தீங்க அப்படின்னா, வெளில போலாம். சூர்யாவுக்கு அந்த ஊர் புதுசு அப்படிங்கிறதுனால சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால டிசைட் பண்ணி கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த டைம்ல பானு பார்த்தீங்க அப்படின்னா, "இல்ல நாம பைக்ல போவேனா, டூ வீலர் போவேனா, நாம பஸ்ல போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஸோ கூட்டிட்டு போம்போது அவங்க ரொம்ப 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 ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்பப்போ அவங்க கைய பிடிக்கிறது, அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த மாரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன டச்சிங் வந்து போயிட்டுருக்கும். ஸோ, இப்படி அவங்க போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஜூஸ் குடிப்பாங்க. ஜூஸ் குடிச்சிட்டு பஸ் வந்துரும். பஸ்ஸில "வாங்க வாங்க வாங்க பஸ் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ பாதியிலே வச்சுட்டு ஓடிடுவாங்க. "ஏய்! என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அட இதெல்லாம் சும்மா நல்லாயிருக்கும். ஜாலியா இருக்கும் தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு. "அதுக்கு நீ இப்படி அவசரப்படுவ?" அப்படி சொல்லுவாங்க. "ஆமா, அதான் ஒரு த்ரில்லிங்கா இருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். நீ சின்ன புள்ளங்கிறத நிரூபிக்கிற" அப்படி சொல்லுவாங்க. "ஆ?" அப்படிம்பாங்க. "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ம். வாங்க, வாங்க சீட் கிடச்சிருச்சு ஓடிவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சீட்ல ஜன்னல் ஓரத்துல போய் உட்காருவாங்க. ஜன்னல் ஓரத்துல உட்காந்ததும் ஆக்சுவலி ஜன்னல் ஓரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அ சூர்யாவ உட்கார வச்சுருவாங்க. அது பக்கத்துலயே இவங்க உட்காந்துருப்பாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி சூர்யா சொல்லுவாங்க, "இல்ல நீ இந்த பக்கம் உட்காந்துக்கோ, நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். சேஃப்டி" அப்படி சொல்லுவாங்க. அது பஸ்ஸில போம்போது, ரோட்ல போம்போது இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம். ஸோ இந்த மாரியெல்லாம் இருக்கும் இல்லையா? அதே மாரி சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல நீங்க ஊர சுத்தி பார்க்கணும்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ பஸ்ஸில நீங்க ஜன்னல் பக்கத்தில உட்காந்தா தான் நெறைய பார்க்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் உட்காந்துப்பாங்க. இவங்க இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரோட கிராஸ் பண்ணும்போது, ஒரு ஸ்டாப்பிங் வரும்போது, ஒரு பிளேஸ் பார்க்கும்போது இவங்க சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இது இது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைய நீட்டி இந்த இடம் இப்படி இருக்கும், அந்த இடம் இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த மாரி சொல்லிட்டே போயிட்டுருக்கும்போது, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட சோல் வந்து நம்மளோட சூர்யாவுக்கு நல்லாவே டச் ஆகும். அவங்களோட பாடியில பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டர் இருக்கு இல்லையா? அது நல்லாவே டச் ஆகும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இப்படியே பேசிட்டு போவாங்க. பேசிட்டு போனதுக்கப்புறம் இவங்க லைட்டா டயர்ட் ஆயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சுட்டு அப்படியே சைலன்ட்டா கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க. நம்மளோட சூர்யா என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இவங்கள கொஞ்ச நேரம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஃபுல்லா இவங்களே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சூர்யா வந்து பேசிட்டே இருப்பாங்க. இவங்க காதுல கேட்டுட்டே என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கொஞ்ச நேரத்துல அகைன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பேச. ஸோ, பேசிட்டே இருக்கும்போது சூர்யா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவாங்க. ஜன்னல் ஜன்னல் சைடா பார்த்தீங்க அப்டின்னா, அந்த இடத்த ஃபுல்லா பார்த்துக்கிட்டே வருவாங்க. பார்த்துக்கிட்டே போவாங்க. ஆல்மோஸ்ட் மாலுக்கு ரீச் ஆயிடுவாங்க. மாலுக்கு ரீச் ஆனதும், வாவ்! பரவால்ல. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சரி, சரி. வாங்க, வாங்க அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. சரிம்மா போலாம். கொஞ்சம் பொறுமையா போ அப்படின்னு சொல்லுவாங்க. விழுந்துராதம்மா பார்த்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நேரா பார்த்தீங்க அப்படின்னா, கேம் ஸ்பாட் எல்லாம் இருக்கும் இல்லையா? அங்க போய் நல்லா கேம்ஸ் விளையாடுவாங்க. நல்லா ஜாலியா விளையாடுவாங்க. நம்மளோட பானு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளை மாரி சுட்டித்தனமா நெறைய கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விளையாண்டுட்டு இருப்பாங்க. செம்மையா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ சூர்யா இருந்துட்டு அத அவங்களுடைய சேட்டைகளெல்லாம் அந்த சின்ன குழந்தைங்க அந்த அந்த கேம்ஸ் பார்த்து எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட் எந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் சேம் அதே சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்ல ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. விளையாண்டுட்டே இருக்கும்போது டயர்ட் ஆயிடுவாங்க. டயர்ட் ஆனது அப்படின்ட்டு வருவாங்க. "ஏய் என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டதும் பசிக்குது. டயர்ட் ஆயிடுச்சு. விளையாண்டு விளையாண்டு. சாப்பிட போலாமா? சரி ஓகே. என்ன வேணும்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பீஸா? அப்படிம்பாங்க. பீஸாவா? ஆமா. இங்க சூப்பரா இருக்கும். வாங்க வாங்க. அதுல சீஸ்லாம் போட்டு நெறைய ம் செம்மையா இருக்கும். வாங்க போய் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஆ நம்ம போறதுக்கு முன்னாடி அ ட்ரெஸ் கலெக்ஷன் பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே தான். வாங்க பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்குள்ள போவாங்க. அங்க நெறைய ட்ரெஸ் கலெக்ஷன் நெறைய இருக்கும். ஸோ, அதுல வந்து சூர்யாவுக்கு ஒரு ட்ரெஸ் புடிச்சிருக்கும். புடிச்சதும் அத எடுத்து அவங்க பானுகிட்ட குடுத்து, "இங்க வாம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்குன்னு சொன்னா எப்படி? போய் ட்ரை பண்ணிட்டு வா. நீங்க எடுக்கிறதுக்கு நான் ஏன் ட்ரை பண்ணணும்? அப்படி சொல்லுவாங்க. ம்.
சும்மா போட்டு பார்க்க தான். போய் உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க. இல்ல, இல்ல எனக்கெல்லாம் வேணாம். நீங்க வேணுமா போட்டு பாருங்க அப்படி சொல்லுவாங்க. சொன்னா கேளும்மா அப்படிம்பாங்க. சரி ஓகே. நானே ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் போட்டுட்டு வருவாங்க. சூப்பரா இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. அவங்க பார்த்தது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, எனக்கே பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உனக்கு தான் அப்படிம்பாங்க. எனக்கா? ஆஹா, எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல எனக்கு எதுக்கு இப்ப இந்த ட்ரெஸ்ஸு? எனக்கெல்லாம் ட்ரெஸ் வேணாம் அப்படி சொல்லுவாங்க. இங்க பாரு, உனக்கு பர்த்டே வருது இல்லையா? ஸோ அதுக்கு என்னுடைய கிஃப்ட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ ஆமா. ஆனா என் பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ! இருந்தாலும் பரவால்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னா கேளும்மா அப்படிம்பாங்க. ம். இல்ல அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இத நீ எடுத்துக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு பில் போட்டு வந்துருவாங்க. பில் போட்டு வந்ததுக்கப்புறம், இப்போ போலாமா பீஸா சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து சேர்ந்து வருவாங்க. பீஸா ஆர்டர் பண்ணி நல்லா சுட சுட சீஸ் எல்லாம் போட்டு, அத செம்மையா அந்த ஸ்மெல்லு ம் அப்படி வரும். அத உடனே ஓப்பன் பண்ணி பீஸ் எடுத்து 2 பேரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க நொய் 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 நொய்ன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அத என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு, அத நம்மளுடைய சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா, ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, ஆ என்னோட பர்த்டே டேட் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்ப ஏன் அத கேட்குற? தெரியும் அவ்வளோதான் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே. ம். சரின்னு சொல்லிட்டு அந்த பீஸாவ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு, ஸோ அகைன் அங்கருந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வருவாங்க. அங்க வந்துட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு, சேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்மளுடைய பானு சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். தேங்க் யூ ஸோ மச். நான் நெறைய வாட்டி அப்பா, அம்மா கூட வெளில போயிருக்கேன். பட் இந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணதே இல்ல. உங்க கூட நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க் யூ ஸோ மச் அப்டி சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உன்னால தான் நான் இப்போ இந்த பிளேஸ் எல்லாம் சுத்தி பார்க்க முடிஞ்சுச்சு. தேங்க் யூ அப்டி சொல்லுவாங்க. ம். இருக்கட்டும். இட்ஸ் ஓகே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டி சொல்லுவாங்க. அப்டிம்பாங்க. அப்டின்னு சொல்லிட்டு சரி ஓகே. நான் போய் ஃப்ரெஷ் ஆகுறேன். ஆ ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அந்த சீரியல் பார்க்கணும் அப்டின்னு சொல்லுவாங்க. சரிம்மா நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருவாங்க. அதுக்குள்ள இவங்களும் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க அம்மாவுக்கு ஈவினிங் வந்ததும் அவங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இடம்லாம் போணும். பொண்ணு இதெல்லாம் காமிச்சாங்கம்மான்னு இப்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி ஓகே. லேட் ஆயிடும். ஸோ அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க, "நீ சாப்பிட்டியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, "சாப்பிட்டேன். டேப்லெட் போட்டேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் போய் தூங்குறேன்." டேப்லெட் போட்டா அந்த ஒரு கிறக்கம் இருக்கும் இல்லையா? அந்த டேப்லெட் போட்ட அந்த ஒரு மயக்கம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா, "நான் போய் தூங்குறேம்மா. நீ சாப்பிட்டுட்டு தூங்கு." "இல்லம்மா நான் வரும்போது தான் சாப்பிட்டு நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு தூங்குறேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ போய் கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வச்சு, கால் கொஞ்ச நேரம் அமுத்தி விட்டுட்டு, அவங்க அம்மா தூங்குற வரைக்கும் பார்த்துட்டு, அவங்க அம்மாவுக்கு அழகா அந்த போர்வையெல்லாம் போட்டு விட்டுட்டு, அவங்க அம்மா தலைய அப்படியே நீவி விட்டுட்டு, கதவ லாக் பண்ணிட்டு வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க நேரா போய் குளிக்கப்படுவாங்க. குளிச்சுட்டு வெளில வருவாங்க. பார்த்தா நம்மளுடைய பானு உள்ள வந்து உட்காந்துருப்பாங்க. "ஏய்! நீ எப்போ வந்த?" அப்படி சொல்றேன். "நான் முன்னாடியே வந்துட்டேன். நீங்க நான் வருவேன்னு தெரிஞ்சு தானே டோர லாக் பண்ணாம போனீங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா, நீ தான் பார்க்க வரேன்னு சொன்னல்ல. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். நீ வரலையா? ஸோ அதான்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கிட்டு அந்த சீரியல பார்த்துட்டுருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அதுலயும் பயங்கரமான சீன் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி பேய் படம்னாலாம் தெரியும்ல. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ திகில் மாரி பேய் வந்துட்டு போகும். ஸோ அந்த மாரி டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சூர்யா கிட்ட ரொம்ப க்ளோஸா போய் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கள ஹக் பண்ற மாரி நல்லா பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. "ஏய்! உனக்கு தான் இவ்ளோ பயமா இருக்கே, அப்புறம் ஏன் நீ இத பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுல தான் ஒரு த்ரில்லே இருக்கு. பயமா இருந்தாலும் அத பார்க்கணும். அதான் சூப்பரா இருக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த நாள் ஆஸ் யூசுவல் எப்பயும் போல வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு வந்து உட்காந்து, "ஆமா, ஏன் இந்த நேரத்துக்கு கட் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒண்ணும் இல்ல. சும்மா கட் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு முடிஞ்சிடும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைம்க்கு ஒரு ஃபோன் வரும். எடுத்து பேசிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க அம்மா கூப்பிடுற சத்தம் கேட்கும்.
சரி நான் ஓகே அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு, அவங்க அந்த ஃபோன அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க அம்மா கிட்ட பார்க்கறதுக்கு. இவங்க ஃபோன அப்படியே வச்சுட்டு லாக் வி அப்படியே இருக்கும். ஓப்பன்ல இருக்கும். லாக் விழுந்திருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபோன எடுத்து அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. அதில ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அவங்க வருவாங்க. வந்ததும், "ஏய்" அப்படி சொல்லுவாங்க. "ஓ சாரி நான் உங்க ஃபோன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "இந்த பிக்சர் எல்லாம் எங்க எடுத்தீங்க? ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. ஆமா. இது யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்களா? இவங்கலாம் என்னோட அது ஒரு கேங் ஃபோட்டோஸ் ஒண்ணு இருக்கும். ஸ்கூல், காலேஜ் இவங்கலாம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க. நாங்கலாம் ஒரே கேங்கு. நாங்கலாம் ரொம்ப ஜாலியா இருந்தோம். இவங்க ஸ்கூல் வரைக்கும் தெரியும், இவங்கள காலேஜ் வரைக்கும் தெரியும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ! ஓகே, ஓகே. "இதுல யாரு உங்களோட குளோஸ் ஃப்ரெண்ட்?" அப்படின்னு சொல்லுங்க. "எல்லாருமே என்னோட குளோஸ் ஃப்ரெண்ட் தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் தான் ஃபோட்டோ எடுத்துப்பேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? இப்பவும் இவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்பவும் கான்டாக்ட்ல தான் இருக்கேன். அப்பப்போ பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! சூப்பர், சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ம். அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, என்கிட்ட உங்க நம்பர் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? நம்பர் சேவ் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அவங்க நம்பரையே சேவ் பண்ணிப்பாங்க அவங்க. சேவ் பண்ணிக்கிட்டு ஓகே. அந்த சீரியலும் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. குட் நைட் சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுவாங்க. இவங்களும் கிளம்பிட்டு அங்க போயிட்டு, அவங்க அவங்களோட பெட்ரூம்ல போய் படுத்துப்பாங்க. இவங்களும் இவங்களோட பெட்ரூம்ல போய் படுத்துப்பாங்க. படுத்துட்டு ஸோ நம்பர் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா? WhatsAppல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பானு வந்து ஒரு டிபி வச்சிருப்பாங்க. அந்த டிபியே பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணி, ஆ ஜூம் பண்ணி அந்த கண்ணு, இந்த ஃபேஸு ஸோ இது எல்லாமே அவங்க ஜூம் பண்ணி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சாரியில எடுத்த ஒரு பிக்கு சீன வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களும் பானுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூம் பண்ணி அந்த ஃபோட்டோஸ வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு, அந்த ஃபோட்டோவ எந்த அளவுக்கு ஃபோட்டோவ ரசிக்க முடியுமோ, ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அங்கருந்து ஒரு மெசேஜ் வரும். "ஏய் தூங்கலையாம்மா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆ இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வரும். "ஏன் இன்னும் தூங்காம இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நீங்க ஏன் இன்னும் தூங்கல?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல எனக்கு ஏதாவது மெயில் வந்திருக்கா? இல்ல குரூப்ல இருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? சரி ஃபர்ஸ்ட் டைம் உங்க நம்பர் சேவ் பண்ணேன் இல்லையா? ஸோ அதான் உங்க டிபிய பார்த்துட்டுருக்கேன். உங்க டிபி சூப்பரா இருக்கு. அதுல நீங்க கட்டியிருக்கிற சாரி ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ்ல பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. "ஓ! அப்படியா? தேங்க் யூ" அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உன்னோட டிபியுமே நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த சாரீல இருக்கிற பிக் உங்களுக்கு சான்ஸே இல்ல. அவ்ளோ அழகா இருக்கீங்க நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பானு சொல்லுவாங்க. ம். சரி, சரி. ஆ அவங்களோட கான்வர்சேஷன் போகும். "நான் உங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட நீங்க சாரீல தான் இருந்தீங்க. சாரீல கூட நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க. சாரீல நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம்ஹ்ம். "அப்படியா? சரி விடு. நான் அடிக்கடி சாரி கட்டுவேன். என்னோட ஆஃபீஸ்ல நான் கட்டிட்டு போறது வழக்கம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆனா நீ சாரி கட்டி நான் பார்க்கவே இல்லையே" அப்படின்னு சொல்லுவாங்க. "நானும் கட்டுவேன். காலேஜ் போறேன்ல, ஏதாவது ஃபங்ஷன்னா கட்டுவேன்" அப்படி சொல்லுவாங்க. "ஆ ஏதாவது ஃபோட்டோ இருந்தா அனுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே நான் அனுப்புறேன். ஆ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓகே ஷூர்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஃபோட்டோவ அனுப்பி வைப்பாங்க. அத பார்த்ததும் இவங்க அங்கருந்து ஒரு ஹார்ட் சிம்பல் போட்டுவிட்டு, "நீ ரொம்ப அழகா இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்ளோ அழகா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே இவங்க இருந்துட்டு, "தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இட்ஸ் ஓகே இருக்கட்டும். சரி டைம் ஆயிடுச்சு. நீ தூங்கலையா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம். "சரி சொல்லு. இன்னைக்கு நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். எல்லாத்துக்கும் ரீசன் நீங்க தான். உங்க கூட நான் வெளில வந்ததுனால ரொம்ப ஹேப்பியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். "சரி ஓகே. நானும் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கான்வர்சேஷன் அப்படியே குறையும். அதாவது லேட் மாதிரி இப்படி போயிடுச்சு. "சரி ஓகே. நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்கு. நீ கிளம்பணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "ஆமா கிளம்பணும்." "சரி நீ போய் தூங்கு போ. குட் நைட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஆ சரி ஓகே. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் சொல்லிடுவாங்க. ஸோ நானும் பாய் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வரைக்கும் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் டாடா அண்ட் பாய் பாய்.